ஜெட்ராமோட பார்வையும் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஜெட்ராம் சார், இப்போ இந்த செங்கோட்டையினுடைய பேச்சு அப்படிங்கிறது அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? சாதாரணமாக பேசின ஒரு பேச்சு, ஒரு 10 வருஷம் ஆட்சி, ஒரு நல்லாட்சி நடத்தியிருக்காரு பிரதமர், அதனால பாராட்டினாரு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா? இல்லை இதனோட பின்னணியில் வேற ஏதாவது விஷயங்கள் இருக்கிறதா நீங்க பாக்குறீங்களா? 2023 பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் அதிமுக இடம்பெறவில்லை அப்படின்னு சொல்லி வெளியில வந்ததற்கு பிறகு மோடியை புகழ்ந்து செங்கோட்டையன் இதுக்கு முன்னால வேற எங்கேயும் பேசியிருக்கிறாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக வருது. இப்போது பேசுகிறார் அப்படின்னு சொன்னா அதிமுகவுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு உட்கட்சி போராட்டம் ஒன்று நடக்குது. அதுல கோவையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை சார்ந்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணிக்காக அழுத்தங்களை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பிற பகுதிகளில் அதே மாதிரி அழுத்தம் இருக்குதா அப்படிங்கிறது கேள்விதான். இன்னும் ஓப்பனாக அந்த இடம் வெளிப்படவில்லை. ஏன்னா கோவையில் இருக்கக்கூடியவர்கள் அடுத்து வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக கூட்டணியில் இருந்தால் மட்டும்தான் இந்த பகுதியில் நாம் வெற்றி பெற முடியும் அல்லது வெற்றி பெறவே முடியாதுன்னு நினைக்கிறவங்க எல்லாரும் எடப்பாடி பழனிசாமியை பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை நோக்கி தள்ளுகிறார்கள். அவங்களுடைய அந்த வட்டார நலன் அல்லது அந்த வட்டாரத்தில் அவங்களுடைய சுயநலனுக்காக ஒரு கூட்டணிக்குள்ள போனால் அது எதிர்காலத்தில் அதிமுகவுக்கே பாதகமாக போய் முடிந்துவிடும் என்று நினைக்கிறவர்கள் அந்த கூட்டணி வேண்டாம் என்று சொல்றாங்கன்னு தான் நான் அதை புரிந்து கொள்கிறேன். அங்க நடக்க ஒரே ஒரு குறுக்கீடு இது அதாவது பாஜக கூட்டணிக்குள்ள அதிமுக போகணும் அப்படிங்கிறதுக்காக நடத்தப்படக்கூடிய போராட்டமா இதை பார்க்கலாமா? இல்ல இந்த பிரிஞ்சு கிடக்கிற அதிமுக ஒருங்கிணைக்கணும் அதற்கான ஒரு முயற்சி இது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? எப்படி பார்க்கறது இது? அது இரண்டாகவும் பார்க்கலாம். அதாவது ஒன்றுபட வேண்டும், ஒன்றுபட்டால் தான் திமுகவை ஆட்சியை விட்டு அகற்ற முடியும்னு சொல்றாங்கல்ல. அந்த ஒற்றுமை குரலை எழுப்புகிறவர்கள் யார்? கடந்த காலத்துல எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சிக்கு எதிராக சட்டப்பேரவையில் வாக்களித்தவர்கள், அதற்கு பிறகு வாக்களிக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபடும் போது அல்லது ஆளுநர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்து அந்த பெட்டிஷன்ல வர்ற பிரச்சனைனால தகுதி நீக்கம் பெற்று எம்எல்ஏ பதவியை இழந்தவர்கள் அவர்களுடைய தலைவர். சசிகலா அம்மாவை விட்டுருங்க, அவங்க அப்போ சீன்ல இல்லை. அதனால அவங்க பின்னால அந்த இடத்துக்குள்ள வர்றாங்க. அவங்க தலைமையில அதிமுகவை கொண்டு வர வேண்டும்னு முயற்சி பண்றாங்க. அதுக்கு இப்போது நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் எல்லாம் சாதகமாக இருக்கு. அவங்க அதில் தன்னுடைய தலைமையை நிறுவுவதற்கு அவங்களும் முயற்சி பண்றாங்க. அது எல்லாத்துக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவு இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா வலிமைன்னு பார்த்தா இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல வலிமையான கட்சி பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். ஏன்னா அவங்களுக்கு ஒன்றிய அரசினுடைய அதிகாரம் முழுக்க இருக்குது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய 4 கட்சிகளையும் அவங்களால ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். நடக்குதா நடக்கலையாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா 4 கட்சிகளையும் ஆப்ரேட் பண்ண முடியும். விஜய்க்கு சிஆர்பிஎஃப் பாதுகாப்புல பார்க்க முடியும். நாம் தமிழருக்கு கோட்பாட்டு ரீதியாக திமுகவினுடைய ஐகான்ஸை சிதைக்கக்கூடிய ஒரு பணியை நாம் தமிழர் செய்வதை வைத்து அவங்களையும் பார்க்க முடியும். அதிமுகவுக்கு உள்ள ஒரு நெருக்கடியை உண்டாக்கி அதிமுகவை பலவீனப்படுத்தவும் அந்த ஆங்கிள் இருந்தும் பார்க்க முடியும். இது இவ்வளவும் நடக்கும்போது தன்னுடைய கூட்டணியை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டே வலிமையாக்கிக்கிட்டே போறதுக்கான முயற்சியையும் அவங்க எடுப்பாங்கிறது புரிந்து கொள்ளக்கூடியதுதான். அதிகாரமும் இந்த இடத்துல கோலோச்ச வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் செய்யக்கூடிய வேலையை பாஜகவும் செய்யும் அப்படின்னு நான் நம்புறேன். அதனால அவங்க அதை செய்வாங்க. ஏன்னா 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு அவங்களுக்கு. திமுகவை இந்த ஆட்சியை விட்டு இறக்கணும் இப்போ அப்படின்னு முடிவு பண்ணி அவங்களுக்கு பலன் இல்லை என்றாலும் திமுகவை ஆட்சியை விட்டு இறக்கணும்னு நினைச்சாங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லாரையும் அடிச்சு ஒரே அணிக்குள்ள கொண்டு ஒரு மாபெரும் ஃபைட்டை கொடுத்து என்ன ரிசல்ட் வருதுன்னு பாக்குறது ஒண்ணு. இல்லை என்றால் எல்லாரையும் தனித்தனியாகவே வைத்திருந்து தாங்கள் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகி 2வது இடத்தை பாஜக பிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு முடிவு. அதை ஒட்டி 2029 தேர்தலில் தமிழ்நாட்டில் இருந்தும் இடங்களை பெறுவது அப்படிங்கிற ஒரு நோக்கம் அவங்களுக்கு இருக்கக்கூடும். அதனால அந்த திசையை நோக்கி தான் இப்ப நகர்த்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு அதிமுகவை இன்னும் பலவீனப்படுத்துவதற்கு உள்ள பகை மூழ்கிறது.
அதை பயன்படுத்தி வெளியில இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னு ஓபிஎஸ், டிடிவி போன்றவர்கள் சொல்றாங்க. அது எல்லாமே இன்னும் கொஞ்சம் உள்ளுக்குள்ள பகை மூண்டு அங்க ஒருவேளை அதிமுக இரண்டாக பிரிந்து ஒரு அணி வந்து பாஜகவோடு போனால் கூட பாஜகவுக்கு அதுல கெயின் தானே, அதிமுகவுக்கு தான் பலவீனம். அந்த அதிமுகவை டோட்டலா அதிமுக பலவீனமாகிவிடக் கூடாதுன்னு தன்னால் இயன்ற அனைத்தையும் செய்து பார்க்கிறார் எடப்பாடி பழனிசாமிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா அதுக்கு வந்து அவருக்கு அந்த கிரவுண்ட்ல நிக்கிறதுக்கு அவருக்கு வலிமை இருக்குதா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. சில நேரங்கள்ல சில விஷயங்கள் நேரடியா புரியும், சில நேரங்கள்ல சில வார்த்தைகளுக்கு வந்து ஏதாவது மறைமுக பொருள் இருக்கும். நான் ஒரு 2 வரி உங்களுக்கு சொல்றேன், அதுக்கு வேற ஏதாவது அர்த்தம் இருக்கான்னு எனக்கு தெரியல, நீங்க இருந்தா சொல்லுங்க. இப்போது இருக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது வந்து இக்கட்டானது. எந்த பாதை சரியாக இருக்குதோ அதில் நான் போயிட்டு இருக்கேன். என் லட்சியம் உயர்வானது, என் பாதை தெளிவானது, வெற்றி முடிவானது. இதுக்கு என்ன சார் அர்த்தம்? ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்களேன். அதிகாரம் இருக்கும் இடத்தை நோக்கி நான் நகர்கிறேன். எனக்கு இங்க பர்சனலாகவும் பெரிய மரியாதை இல்லை. அதனால மரியாதையும் கிடைக்கும், கொஞ்சம் அதிகாரமும் கிடைக்கக்கூடிய பாதையை நான் தேர்வு செய்கிறேன் அப்படின்னு அவர் சொல்வதாகத்தான் எனக்கு அதுல பொருள் தெரியுது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.